ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல கடைசி வீடியோ. இதுல வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஆண்டுக்கு 6% கூட்டு வட்டியில் ஒரு கடன் வந்து வாங்குறோம். சரியா? அதை வந்து நான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறேன். மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டா கட்டுறேன். அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டா போகக்குள்ள நான் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், தட் மீன்ஸ் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு எவ்வளவு கட்டணும், இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் கட்ட வேண்டிய தவணை அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த தவணை அமௌண்ட் வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா. ஸோ பி, சரிங்களா, வாங்கியிருக்க அமௌண்ட் டிவைடட் பை 100 டிவைடட் பை 100 பிளஸ் ஆர். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அது புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிளஸ் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் இருக்குல்ல, 100 டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டாட் 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 பிளஸ் 100 டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் த ஹோல் பவர் n. இது வந்து nth இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் கட்டுற மாதிரி இருந்தா இதுதான் மாத தவணைக்கான எனக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தது அப்படின்னா என்னால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ரொம்ப எளிமையா வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஃபார்முலா மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ a sum of 1260 is borrowed from a money lender at 10% per annum compounded annually. If the amount is to be paid back in 2 equal annual installments, find out the annual installment அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப எனக்கு ஃபார்முலா என்ன தவணைக்கு? சரிங்களா, which is equal to p divided by, இங்க வந்து ரெண்டே இன்ஸ்டால்மெண்ட் தான். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 100 divided by 100 plus r into 100 divided by 100 plus r the whole square. இங்க நடுவில் பிளஸ் வரும். அப்ப therefore p யோட வேல்யூ வந்து வரும் 1260 டிவைடட் பை 100 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்ப 110 பிளஸ் 100 டிவைடட் பை 110 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தேர்ஃபோர் 1260 டிவைடட் பை, ஸோ இப்போ ஒரு பூஜ்ஜியம் கேன்சல், அகைன் ஒரு பூஜ்ஜியம் கேன்சல், 10 பை 11 பிளஸ் 10 இன்ட்டு 10, 100 டிவைடட் பை 121 அப்படின்னு வரும் ஸ்கொயர் பண்ணோம்னா. ஸோ தேர்ஃபோர் இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த டேர்மை மேலேயும் கீழேயும் 11ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 1260 டிவைடட் பை 110 டிவைடட் பை 121 பிளஸ் 100 டிவைடட் பை 121. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா 121 மேலே போயிடும், டிவைடட் பை 210 வரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இதை அடிச்சோம்னா 6. தேர்ஃபோர் 6 மீதி 2 மீதி 1 7, 726 ரூபா அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய தொகை. சரிங்களா சார்? இப்ப எனக்கு ஃபார்முலா ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, சிம்பிள். இது என்ன பண்றீங்கன்னா, கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 10% 1260, இதுல 10% அப்படிங்கிறது வந்து எத்தனை அப்படின்னா 126. சரிங்களா? இது வந்து காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ 2 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால் பண்ணா 2 வருஷத்துல அவன் கொடுத்துட்றான். அதான் வந்து அதோடைய மீனிங். புரியுதுங்களா? அப்போ 1260. ஸோ இது கூட ஃபர்ஸ்ட் வருஷம் வட்டி 126, அடுத்த வருஷமும் வட்டி 126. சரிங்களா? இப்போ இந்த 2வது வருஷம் வரக்குள்ள இந்த 126 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நான் என்ன பண்றேன், 10% வந்து கால்குலேட் பண்றேன் வட்டி. அப்போ 12 ரூபா 60 காசு வரும். இட் இஸ் கரெக்ட். இப்போ தேர்ஃபோர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12 14 மீதி 1 2 4 6 12 மீதி 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1524 ரூபா 60 காசு வருது. இதுதான் மொத்த அமௌண்ட் 2 வருஷம் கழிச்சு வட்டியோட செலுத்த வேண்டிய அமௌண்ட். இதை நான் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டா கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கணும். அப்போ டிவைட் பை 2 போட்டுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 7 மீதி 1 6, 6 அடுத்தது 2.3. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வருது, ஆனா எனக்கு ஆப்ஷன்ல இந்த அமௌண்ட் இல்ல. சோ இதை வந்து நீங்க பேனிக் ஆகக்கூடாது. என்னன்னா, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, 2 இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல அமௌண்ட் கொடுக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துல வட்டி கொஞ்சம் குறையும்.
புரியுதுங்களா? அப்போ எனக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பா இந்த 760 விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அப்ப இத விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும்னா, இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து என்னது எனக்கு 700ல 726. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஏன்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் 2 முழு வருடத்துக்கு கால்குலேட் பண்றேன். சரிங்களா? ஆனா நடுவுல என்ன பண்ணிடுறேன், நான் ஒரு இன்ஸ்டால்மென்ட் ஒரு வருஷத்திலேயே கட்டிடுறேன். அப்போ கட்டுறேங்கக்குள்ள சரிங்களா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய வட்டி இன்னும் கொஞ்சம் குறையும். அப்ப இதுக்கு நியர்பை என்ன இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.